வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் இங்கே மலேசியாவில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக தைப்பூசம் நம்ம தமிழ்நாட்டில் விசேஷமாக இருக்கும். மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கிற அந்த பத்திகேவ் முருகன் டெம்பிளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் மலேசியாவில் ஒரு கிராமத்தில் தைப்பூசம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோலா செலாங்கூர். இங்கே உள்ள ஒரு முருகன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே கிராமத்தில் இங்கே உள்ள மக்கள் பூர்வீகமாக எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணே வணக்கம். வணக்கம், சந்தோஷம் மீண்டும் சந்திப்பதில். நல்லதுண்ணே. ஓகே, சொல்லுங்கண்ணே, இந்த ஊரை பற்றி சொல்லுங்க. இது வந்து புக்கிட் பிளிம்பிங் ஸ்ரீ சுப்பிரமணியர் வட்டார ஆலயம். சரி. இது வந்து பல தோட்டங்களுக்கு மையமாக அமைந்த ஒரு ஆலயம். இங்கே வந்து ரிவர்சைட், ராஜமுசா, ஆங்காங், சுங்கை டிராப் எல்லா தோட்டங்களும் வந்து மையமாக அமைந்த ஒரு ஆலயம். இங்கே வந்து மிகச்சிறப்பாக தைப்பூசம் நடைபெறும். ஓகே, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல இங்க நம்ம மக்கள் முன்னோர்கள் வந்து வாழ்ந்த இடம். இங்க இருந்து தான் எல்லாம் கோலாலம்பூருக்கு போனது. ஆமா ஆமா ஆமா, தோட்டப்புறம். ஆமா, அதனால நம்ம வந்து இப்ப கிராமத்துக்கே வந்தாச்சு, ஆணி வேருக்கே வந்தாச்சு. வாங்க இங்க உள்ள எல்லா மக்களையும் சந்திச்சு அப்புறம் தைப்பூசம் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். இன்னொரு சிறப்பையும் சொல்லிடுறேன் சார். இது வந்து இங்கிட்ட ஆலயம், அந்த பக்கம் தமிழ் பள்ளி. ஓ, பள்ளிக்கூடம் ரெண்டுமே இப்போ அருகாமையில் இருக்குது. நம்ம ஆலயத்து உள்ளுக்கு செல்வதற்கு முன்பு நம்மளுடைய தோட்டம், புக்கிட் பிளிம்பிங் தோட்டம், நான் வாழ்ந்த தோட்டத்தில் பால்குடம் எடுக்கிறதுக்கு நம்ம போய் பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம எங்கே போகிறோம்னா பால்குடம் எடுக்கிற இடத்துக்கு போகிறோம். இதுதான் வந்து நான் வாழ்ந்த புக்கிட் பிளிம்பிங் தோட்டம் என்று வந்து மரங்களாக இருக்குது. முன்பு எல்லாமே இங்கே தான் வீடுகள். போகலாம் வாங்க சார். இது வந்து புக்கிட் பிளிம்பிங் தோட்டம். இதுதான் இந்த பாதை தான். அப்படியே போனோமா ஒரு பாதை, இங்கெல்லாம் வீடுகளில் இருக்கும். இங்கே வந்து ஒரு கடவரிசை இருக்கும். ஆமாம், பிறந்ததுலேருந்து ஒரு 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 40-45 வயசு வரைக்கும் இந்த இடம்லாம் இருந்துச்சு. இப்போ தான் வந்து எல்லாம் அழிக்கப்பட்டு இப்போ எல்லாமே தோட்டம் வந்து காடுகளாக ஆயிடுச்சு. இப்போ நாங்கள்லாம் வந்து பால் மர காட்டில் வேலை செஞ்ச அனுபவம் உடையவர்கள். பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னே மங்கெல்லாம் தொடச்சிட்டு போவோம். அதெல்லாம் ஒரு காலம். படம் எடுத்துக்கங்க. வணக்கம். வணக்கம். டிக்டாக். ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஸோ இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நினைவு வரும். இப்போ பால் குடம் எடுக்கிறதுக்கு இந்த தோட்டத்து வழியாக போயிட்டு தான் பால் குடம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் இந்த இதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவும் அதே மாதிரி அந்த பயன்பாட்டில் இது இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துல தான் போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஏறக்குறைய வந்து அந்த பால் குடம் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வெறும் செம்மனை மரமாக இருக்குது. ஆனால் இது வந்து ஏற்கனவே வந்து எல்லா வீடுகள். ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலமாக நான் இந்த தோட்டத்தில் தான் வாழ்ந்தோம். நம்ம வீடு இங்கே தான் இருந்துச்சு. இப்போ வரிசை வீடுகள் இது. ஸோ இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இடம். நாம் பிறந்த மண்ணை வந்து தொடரப்போ ஒரு நெருடல், ஒரு சந்தோஷம் ஏற்படும்ல. ஸோ அந்த இது வந்து இப்போ நமக்கு இருக்குது. மமோய் அந்த புக்கிட் பிளிம்பிங் தோட்டத்தோட முக்கியமான ஆள். எங்களெல்லாம் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் தான். ஏன்னா நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா அடித்து தூக்கி கொண்டு போய் பள்ளியில் விடுறாரு இவர் தான். ஸோ பேர் ஐயா ஜெயக்குமார். இப்போ அவங்க தான் இந்த கோயிலை வந்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க. புக்கிட் பிளிம்பிங் தோட்டத்தின் ஒரு மிகப்பெரிய தூண் இவரெல்லாம். இந்த 10 ஏக்கரில் வந்து எல்லாமே வீடு தான். அந்த மரம் உடஞ்சி உளுந்தவள தான் ஓமமுனியாண்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் அரச மரம்னு வச்சுட்டோம். எங்கள் புக்கிட் பிளிம்பிங் கோயில் முருகன் கோயில் ஆலயத்தினால இவர் இந்தியான்னு சொல்கிறதோ, இவர் ஒரு இஸ்லாம் தமிழன். நம்மளுக்கு முறையிட நம்ம இடத்துல வந்து நம்மளோட கலாச்சாரத்தெல்லாம் எடுத்து வெளி இடத்துல காட்டுற வரைக்கும் உங்களுக்கு அருமையான நன்றி. எங்கள் முருகன் சார்பாக அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
பால் குடம் எடுத்தாச்சு. இப்போ எல்லாரும் பால் குடம் எடுத்துட்டு கோயிலுக்குள்ளுக்கு போயிருக்காங்க. வாங்க நம்ம அதெல்லாம் போய் பார்ப்போம். பழமை வாய்ந்த கோயில், 130 ஆண்டுகளுக்கு மேல அந்த ஆலயம் இருக்கு. இப்போ நீங்க பாக்குற ஆலயம் வந்து 1980 கும்பாபிஷேகம் முதல்ல கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதுக்கு முன்ன வந்து பலகையால மரப்பலகையால செய்யப்பட்ட ஆலயம் வந்து இதுக்கு பின்னால இருந்துச்சு. ஸோ அந்த ஆலயம் தான் 1980 புதிதாக கட்டப்பட்ட இந்த ஆலயம். தைப்பூசத்துக்கு எல்லாருமே இங்க வந்துருவாங்க. இந்த தைப்பூசத்துல நம்ம பழைய ஆளை எல்லாத்தையும் பார்க்கலாம். அக்கா நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. நீ அக்கா வந்து பாத்தீங்கன்னா அக்கா வந்து ரேலாவில் இருக்கேன்யா. ரேலானா நீங்க பாதுகாவலரா? நான் வந்து கேபியா இருப்பேன். தமிழ்ல வந்து பாதுகாவலர். ஆமாய்யா. நான் மூணு சிஜில் வச்சிருக்கேன். என் பேரு நீலாவதி. என் பேர் கெங்கம்மா. உங்க பேரு? தேவகியா. ஸோ நம்ம பாரம்பரிய முறைப்படி தமிழ் மக்கள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. இல்லை இந்த தோட்டத்தில் பிறந்து வந்தீங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து அந்த பால் குடம் சுற்றி வராங்க, அதை பார்க்கலாம் வாங்க. மையன்பர்கள் கவனத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் அலங்காரம் நடைபெறும். எல்லாம் யூடியூப் சேனல் தான், உங்களோட ஈக்குவல் தான். ஓகே சரி, சந்தோஷம். ஓகே 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 ஓகே. வணக்கம் சொல்கிறேன். காலை சாப்பாடு நீங்க வரீங்கண்ணே? நீங்க வரீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? ஜூஸ் புளிரோம். ஜூஸ் புளிறீங்களா? ஓகே. ஜூஸ் புளிரோம்னா ஓகே. அப்புறம் வீடியோலாம் பாப்பீங்களா? உங்க வீடியோ இப்ப மறக்காம பாப்போம் நாங்க. முந்தானத்து கூட ஒண்ணு போடுறீங்க. பார்த்தோம். ஜூஸ் புளியோரம் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, அன்னதானத்துக்கு. சரிங்கண்ணா. ஓகே. நான் அண்ணனா? சரிண்ணா ஓகேண்ணா. அப்படியே எடுங்க ரசியம். ஓகே. நில்லு, இப்படி லேசா இப்படி திரும்பி நில்லு. இருக்கா? தைப்பூச வாழ்த்துக்கள். தைப்பூச வாழ்த்துக்கள். எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தைப்பூச வாழ்த்துக்கள். நீ சொல்லு. தைப்பூசம் வாழ்த்துக்கள். பேபி இங்க பாருங்க. என்ன கெட்ட மாறிடுச்சு? இது வந்து தசாவதாரம் தப்பியா. முதல்ல பார்த்தது 1வது, இது 2, அடுத்தது இப்படி போட்டோமோ 3வது தசாவதாரம். இதுவும் கமல் மாதிரி தான் இருக்கு. கமல் மாதிரி தான் இருக்கு. வாய்ப்பு. நன்றி. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு தோப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே இருந்து அந்த தேர் வந்து இங்கேருந்து கிளம்புது, ரதம். அதாவது மலேசியானா கோலாலம்பூர் சிட்டி, அந்த தைப்பூசம் வந்து அந்த நம்ம 10 கோயில் டெம்பிள் இதுதான் கேள்விப்பட்டிருப்போம். மலேசியாவில் இந்த மாதிரி கிராமங்கள் நிறையா இருக்குது. எல்லா கிராமத்துலையும் இப்படி தைப்பூசம் விழா கொண்டாடுறாங்க அந்த பகுதி மக்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர் இழுக்க போகிறாங்க, அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படியா? பார்ப்பீங்களா? சரி, ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. ஓகே. ஒலிக்குதம்மா, மனம் குளிர வருமம்மா.
எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து இந்த மாதிரி காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. நேராக இங்கே உள்ள கோயிலுக்கு போயிடுது மக்கள். சுற்றி இந்த கிராமத்தில் சுற்றி நிறையா எஸ்டேட்டு. ஸோ ஒவ்வொரு எஸ்டேட்லேயும் நிறையா மக்கள் வந்து தமிழர்கள் நம்ம மக்கள் வந்து வாழ்கிறாங்க. மணி வந்து இப்போ 1 மணி ஆகுது. பாருங்கள், இங்கே நிறையா மக்கள் சுற்று வட்டாரத்துலேருந்து நிறையா மக்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காவடி எடுத்து வர்றாங்க, நிறையா மக்கள் கோயிலுக்கு வர்றாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். மலேசியாவில் பட்டணங்களில் மட்டும் இல்லாமல் இந்தமாரி உள்ளூர்கள்லேயும் வந்து மிக விமர்சையாக வந்து நம்மளுடைய தைப்பூச திருநாளை தமிழர்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு இந்த ஆலயமும் ஒரு உதாரணம். இது பக்கத்து ஊர் மட்டும் இல்லை, ஜொஹூர், மலாக்கா, கேல், இந்தமாரி தூரத்தில் இருந்தும் நிறைய மக்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன குடிக்கிறீங்க? பாயாசம். பாயாசம். அப்புறம் இங்கே எப்படி நடக்கும் விசேஷம்லாம்? நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரோம். ஆனால் காலேஜில் எங்களோட தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து பத்திரிகை தான் ரொம்ப போகிறது. 2வது சுப்பிரமணிய கோயில். சுப்பிரமணியம் பத்துடுவா சுப்பிரமணியம் கோயில் சொல்லுவோம். ஓகே ஓகேயா. ரோட்டில் 2 பக்கமும் ஃபுல்லாக வந்து ஜாம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அந்த சைடு லாஸ்ட் வரைக்கும் காடி நிற்கிது. எல்லா பக்கமும் எல்லா வண்டி மக்கள் வந்து இறங்கி அவ்வளோ தூரம் பார்க் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? அண்ணே தண்ணி ஃப்ரீயா? ஓகே ஓகே சரி. அண்ணன் டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. தண்ணீர் பந்தல். ஆமாம், எல்லா மக்களுக்கெல்லாம் தண்ணி இலவசமாக கொடுக்குறாங்க. என்ன அருமையாக ட்ரெஸ் அருமையாக இருக்குண்ணே. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வருவீங்கல்ல? ஆமாம் ஹாய்க்கா. சூப்பரா. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவடி எடுத்துகிட்டு வந்து இந்த பூக்குழியில் இறங்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே போய் அதை பார்க்கலாமா? நல்லா ஆடுறா. ஓகேடா, சூப்பரா. ஓகேடா. ஓகேண்ணா. நல்லா இருக்கேண்ணே. அப்படியா? ஓகேண்ணா. நல்லா இருக்கேம்மா. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். இப்போ நேரில் பார்க்க போகிறோம் நம்ம. இங்கே பாருங்க. ஹாய். ஓகே. ஓகே, இப்போ நீங்கள் வந்து தீ மீதி பார்த்தீங்க. ஸோ பார்த்தாச்சா? ஓகே ரைட்டு. இப்போ அடுத்து இன்னும் நிறையா மக்கள் காவல் எடுத்துகிட்டு வர்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி தீ மிதித்து போவாங்க. மக்கள் கூட்டம் பாருங்கள். ஏன்னா மலேசியாவில் இவ்வளோ மக்கள் கிராமத்தில் சிறப்பாக இருக்குங்களா? ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரொம்ப சிறப்பாக. ஆமாம். தம்பி நல்லா இருக்கியா? ஓகே. ஸோ இங்கே வந்து அன்னதானம் நடக்குது கோயில் சார்பாக. தம்பி நல்லா இருக்கியா? அண்ணா எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்டாங்க ஐயா. ஆமா, ராஜபுத்தா பத்தி பேசுனீங்க. சரி. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஓகே. சாப்பிட்டீங்களா? ஓகே. அண்ணே ஓகேண்ணே. ஆமாவா? சரி. இலையிலும் இருக்கு. ஓகே ரைட்டு.
சைவ சாப்பாடு. ஓகே. புழுங்கரிசி. ஓகே ஓகே. சாப்பிட்டாச்சா? ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா ஓகேண்ணா. என்ன ப்ரோ, வாழை இலை சாப்பாடா? நல்லா பரபரப்பாக வேலை பார்க்குறீங்க. ஓகே ஓகே. நான் காய்கறி இன்சார்ஜ். ஆமாக்கா, நல்லா இருக்கீங்களா? ஓகேக்கா, ஃபாலோ பண்ணுங்க. ஹாய்ண்ணே. வணக்கம் வணக்கம். அப்படியா? அண்ணே. ஓகே 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 ஓகேக்கா. ஓகே பாய். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே. ஓகேண்ணே ஓகேண்ணே. ஓகே ஓகே. அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே நல்லா இருக்கேண்ணே. வணக்கம் வணக்கம்க்கா. ஓகேண்ணே ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஓகேண்ணே. காரில் வரிசையாக மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுலேயே நம்ம ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே 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 ஓகே. எல்லாம் கிளம்பியாச்சா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே பாய். ஓகே பாய் பாய் பாய். இன்னைக்கு ஈவினிங்கில் நாளைக்கு. ஓகே ஓகே. யூடியூப்பில் வரும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே நம்பையிலே, இன்னைக்கு வந்து மலேசியாவில் கோலாசிலாங்கூரில் இருக்கிற இந்த புக்கிட் பிளம்பிங்கா, இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? மக்கள் கூட்டம் இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. காடி பாருங்கள், ஃபுல்லாக சரியான ஜாமில் நிற்கிது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்குது. அப்புறம் இந்த திருவிழா பற்றி, இந்த திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நம்பையிலே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை. பை பை. நீங்களும் மலேசியா சுற்றுலா வரணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸ் நம்பர் வந்து கீழே இருக்குது. அந்த டூர் ட்ராவல்ஸை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மலேசியா, இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இப்படி பல நாடுகளுக்கு வந்து டூர் பேக்கேஜில் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து மலேசியாவை சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் சரி, அல்லது மலேசியாவில் இருக்கிற மக்கள் இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் இந்த கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான பேக்கேஜில் அழகாக வந்து உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க. நல்லா சேஃப்டியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஏஐபி ஹாலிடேஸ் வந்து நம்மளுடைய ட்ராவல் பார்ட்னர். சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.